Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Bismillah, alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. கிரேட் 10 படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்ஷாஅல்லாஹ் நம்மளோட ஃபிசிக்ஸோட சம்மந்தப்பட்ட செக்ஷன்ஸ் இந்த லீவுக்குள்ளே நீங்கள் ஃபிசிக்ஸ் செக்ஷன்ஸை சரியாக முடிச்சிருக்கணுன்றதுக்காக வேண்டி ஃபிசிக்ஸோட சம்மந்தப்பட்ட செக்ஷன்ஸு இன்ஷாஅல்லாஹ் நான் இந்த சீரீஸில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் செய்கிறேன். இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பிள்ளைகள் ஃபிசிக்ஸில் கிரேட் 10 சாப்டர் நம்பர் 2 லீனியர் மோஷனோட சம்மந்தப்பட்ட பாடம். அந்த சப்ஜெக்டில் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கு பின்னால் இந்த பாடத்தை குயிக்காக விளங்கி கொள்றதுக்கும் உங்களோட தியரி உங்களுக்கு தந்திருக்கிற புக்ஸ் டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் ரீட் பண்ண போகல அந்த ரீட் பண்ணுற நேரமே உங்களுக்கு அந்த பாடத்தை சிம்பிளாக விளங்கி கொள்றதுக்கும் ஒரு சில விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக இந்த பாடத்தை கேட்டுக்கொண்டிருங்க. இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு செல்ஃபாகவே புக்கை ரீட் பண்ணுற நேரத்தில் சிம்பிளாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி பிள்ளைகள் அவதானிங்க. ஃபஸ்ட் விஷயம், ஃபஸ்ட் திங் we should know to understand about the linear motion we should know about the motion first. What is motion? Motion என்றால் என்ன? தமிழில் இந்த இயக்கம் என்று சொல்லுவாங்க. தமிழ் மீடியம் பிள்ளைகளும் இந்த வீடியோவை வியூ பண்ணிட்டு இருக்கலாம்ன்றதுக்காக வேண்டி எழுதுகிறேன். மோஷனுங்கிறது இயக்கம் என்று சொல்லுவாங்க. இயக்கம் இந்த மோஷன் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் உண்டு, மோஷன் உண்டு, இஸ் இட் அண்ட் மோஷன் என்று சொல்லி நம்ம எதை வச்சு சொல்லலாம். இப்போது சாதாரணமாக ஒரு ஆப்ஜெக்ட் உண்டு. இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு என்ன பார்க்குறீங்க, நான் இதே இடத்துல இருக்கிறேன் என்றால் நான் சாதாரணமாக உங்களோட மனசுக்கு எப்படி விளங்குவேன்னா நான் அசையல்ல, ஐ எம் நாட் மூவிங், ஐ எம் நாட் அண்டர் மோஷன் அப்படின்னு தான் முடிவெடுப்பேன். சரி, இப்போ நீங்கள் பார்க்குற நேரம் நான் இப்படி இந்த இடத்துக்கு போகிறேன், கொஞ்சம் இங்கால போகிறேன், கொஞ்சம் அங்கால போகிறேன், இப்படி போனேன்னு சொல்லி சொன்னால் நம்ம சொல்லுவோம் என்ன, அந்த ஆப்ஜெக்ட் இஸ் இன் த மோஷன். இப்போ மோஷன்ங்கிறது டிஃபைன் ஆகிறது வித் த டைம். இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் சேஞ்சிங் இட்ஸ் பொசிஷன் தென் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த ஆப்ஜெக்ட் இஸ் அண்டர் மோஷன். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இயக்கத்தில் இருக்குது, அது மோஷனில் இருக்குதா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறது அந்த ஆப்ஜெக்ட் அதில் இடத்த டைமுக்கு டைம் மாற்றுற நேரம், அதில் தானத்தை அதில் இடத்த டைமுக்கு டைம் மாற்றுற நேரத்தில் அந்த ஆப்ஜெக்ட் அந்த மோஷன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த motions there are many types of motions that can be seen in the nature, right? The motion of a person, motion of vehicles, motion of leaf, right? Motion of the ceiling fan, motion of the table fan and the oscillation of the table fan, right? Every object is under motion, right? அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸையும் எல்லா மோஷன்ஸையும் நீங்கள் எடுத்து கன்சிடர் பண்ணினீங்க என்றால் எல்லாமே அதில் பொசிஷனை சேஞ்ச் பண்ணும். ஒரு மரத்தை பாருங்கள், அது காற்றடிக்கிற நேரத்தில் இப்படி ஆடி இப்படி வருகிறது என்றால் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டைம் இட்ஸ் சேஞ்சிங் இட்ஸ் பொசிஷன். அப்போ அந்த பொசிஷனுங்கிறது மாறிக்கொண்டே இருக்குது, அது மோஷனில் இருந்து கொண்டே இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மோஷன்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸுக்குள்ளே அது எத்தனை மோஷன்ஸ் இருந்தாலும் உலகத்தில் என்ன மாதிரியான மோஷன் எந்த ஒப்ஜெக்டில் மோஷனாக இருந்தாலும் அதை நாங்கள் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். த ஃபர்ஸ்ட் டைப் இஸ் த லீனியர் மோஷன், ரைட்? த லீனியர் மோஷன். த செகண்ட் டைப் இஸ் ரொட்டேஷனல் மோஷன். த தேர்ட் டைப் இஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். This each and every motion has specific phenomena, specific theories. சரி, the theory behind the linear motion it's not going to be used in the rotational motion or in the simple harmonic motion. Simple harmonic motion it's a type of motion, rotational motion it's a type of motion, linear motion it's a type of motion. அப்போ இந்த டைப்புக்குள்ளே இந்த உலகத்தில் இந்த 3 டைப்புக்குள்ளே இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மோஷனாக இருந்தாலும் இதுக்குள்ளே சேர்ந்து. அப்போ ஃபர்ஸ்ட் டைப் இஸ் லீனியர் மோஷன். இந்த லீனியர் மோஷனில் we can see 2 types of linear motions. 2 types of linear motion. The one type I'll write somewhere here, try to look this, right? The first type of the linear motion is motion in the straight line. Motion in the straight line.
The second type of motion, the linear motion, is circular motion. Right? Unfortunately, the circular motion and the rotational motion, it's not there in your syllabus. You have in your syllabus the motion in the straight line only, and the simple harmonic motion, which will be there in your grade 11. Grade 11 ல நீங்க படிக்க போகுள்ள simple harmonic motion, இது தமிழ்ல சொல்வாங்க எளிமை இசை இயக்கம். இது லீனியர் மோஷனுக்கு சொல்லுவாங்க நேர்கோட்டு இயக்கம்னு சொல்லுவாங்க. அந்த நேர்கோட்டு இயக்கத்தில் நேர்கோட்டில் அமைஞ்ச இயக்கம், அடுத்தது வந்து என்னது சர்க்குலர் மோஷன், வட்ட இயக்கம்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு சிலபஸில் இல்லை. அப்போ மோஷன் இன் த ஸ்ட்ரெயிட் லைன், த கன்செப்ட் பிஹைண்ட் த மோஷன் இன் த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன, எப்படி மோஷன் இன் த ஸ்ட்ரெயிட் லைனை நாங்கள் புரிஞ்சு கொள்வது, அதான் இந்த பாடம். இந்த சாப்டர் நம்பர் 2 இஸ் மோஷன் இன் த ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனை வந்து நாங்கள் எப்படி விளங்கி கொள்வது என்றதுக்கு we need some knowledge of some physical quantities. சரி, சில physical quantities என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த physical quantities சில என்னது அது சம்பந்தமான ஒரு knowledge ஒன்று எங்களுக்கு இருக்கும். Right? The first physical quantity is displacement and distance. The second one is velocity and speed. And with the speed we should know what is average speed. இப்போ இந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி சொன்னார். What is displacement, what is distance, what is velocity, what is speed என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி சொன்னார். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், எங்களுக்கு straight line motion, right? இந்த motion in the straight line என்றால் என்னங்கிறதை எங்களுக்கு வழங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. ரைட், இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வரும். The displacement and the distance. இது ஒரு மிச்சம் சிம்பிளான ஒரு ஃபினோமினா, மிச்சம் சிம்பிளாகவே வழங்கி பாருங்க. நார்மலாக we are starting our journey from A to B என்று சொல்லி A ஒரு பிளேஸ் B ஒரு பிளேஸ்ன்னு வச்சுக்கலாம். சாதாரணமாக இந்த A பிளேஸ்லேருந்து B பிளேஸுக்கு போகும்போது நாங்கள் we'll select several routes and we'll reach B. அப்போ நாங்கள் வேறு வழியால் அப்படியே போய் அப்படியே Bக்கு நாங்கள் போய் சேர்கிற நேரத்தில் சரி எல்லா டிரெக்ஷன்லேயும் நாங்கள் மூவ் ஆகிருக்கோம். சரி, இப்போ நாங்கள் மூவ் ஆகின அந்த டோட்டல் லென்த்தை நாங்கள் மெஷர் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் அந்த டோட்டல் லென்த் ஆஃப் த மோஷன் இஸ் நோன் ஆஸ் டிஸ்டன்ஸ். சரி, எவ்வளவு நாங்கள் டோட்டலாகவே மூவ் ஆகி இருக்கிறோம், டோட்டல் லென்த் ஆஃப் அவர் மோஷன் இஸ் கோயிங் டு பி டிஸ்டன்ஸ். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று சொல்கிறது வந்து இட்ஸ் கோயிங் டு பி மென்ஷன் இன் அ டிரெக்ஷன். சரி, அட் த சேம் டைம் இட்ஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ ஹவு ஃபார் யூ ஹேவ் டிஸ்பிளேஸ்ட். அப்போ டிஸ்பிளேஸ்ட் எவ்வளோ ஒன்று பார்க்குற நேரத்தில் நாங்கள் நார்மலாக வந்து அது எவ்வளோ தூரம் நாங்கள் போயிருக்கிறோம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 4-5 மேசை இருக்குது, அந்த மேசைக்குள்ளால் இப்படி வளைஞ்சி அங்கே வரைக்கும் போகிறார். எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆகிக்கிறாருன்னு பார்க்குறதுக்கு நாங்கள் வளைஞ்சி ஒரு நாள் நாங்கள் அளந்து சொல்ல மாட்டோம் அவ்வளோ தூரம் போயிருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ எவ்வளோ தூரம் போயிருக்கிறான்னு பார்க்குற நேரத்தில் இங்கேருந்து பிடிச்சி அங்கே பிடிச்சி இழுத்து அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை தான் நாங்கள் பார்ப்போம். தட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். But displacement என்று சொல்றது வந்து the shortest distance between the initial and the final point is going to be the displacement. அப்ப initial pointக்கும் final pointக்கும் இடையில இருக்கிற shortest distance நாங்க ஃபைண்ட் பண்ற நேரத்துல displacement என்று சொல்லி ஒரு physical quantity நாங்க ஃபைண்ட் பண்றோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து several parts வந்து இப்படி செலக்ட் பண்ணி போனதனால டிஸ்டன்ஸ்ங்கிறதும் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது வேறு வேல்யூ எடுக்க போகும். இப்போ பாருங்க, இதை நாங்கள் அளந்து எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அதில் வேல்யூ வேறு, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டு பி டிஃபரெண்ட். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகும். அதுலேயும் ஸ்பெஷலாக டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு டிரெக்ஷனில் எங்களுக்கு மெஷர் பண்ணிடலாம். எல்லா டிரெக்ஷனுக்கும் எந்தெந்த டிரெக்ஷன்லாம் மூவ் ஆகிக்கிறாலும் அந்த டிரெக்ஷனில் எல்லாம் நாங்கள் அளக்க போகிறோம். அப்போ அளந்து ஃபைனலாக ஒரு முடிவு சொல்ல போகிறோம். அந்த முடிவு எல்லா டிரெக்ஷன்லையும் அளந்த ஒரு அந்த மெஷர்மெண்ட்டுடைய ஃபைனல் ஒரு வேல்யூ தான் வரப்போகுது. அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் த டிரெக்ஷன். ரைட், அப்போ டிஸ்டன்ஸை நாங்கள் ஃபைன் பண்ணுற நேரத்தில் அது வந்து டிரெக்ஷனில் டிபெண்ட் ஆகிருக்காது. அது எப்பயுமே என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா வேல்யூவில் மேக்னிடியூட்டில் மட்டும்தான் டிபெண்ட் ஆகிருக்கு. அப்போ மேக்னிடியூட்டில் மட்டும் டிபெண்ட் ஆகி இருக்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நாங்கள் நார்மலாக சொல்லுவோம் ஸ்கேலர் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லி, ஸ்கேலர் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து கட்டாயம் நாங்கள் டிரெக்ஷன் சொல்லுவோம். எப்படி டிரெக்ஷன் சொல்லணும்? இந்த A to B இப்போ நான் சொல்கிறோம் வந்து இந்த டிஸ்டன்ஸ் இந்த லென்த், இந்த ஷார்ட்டஸ்ட் லென்த் வந்து நான் சொல்கிறேன் ஒரு 10 மீட்டர்ஸ்ன்னு சொல்கிறேன் நடுவீங்க. சரி, இந்த 10 மீட்டர் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுங்கிறது சரி எல்லா டிரெக்ஷன்லையும் எங்களுக்கு 10 மீட்டர்ஸ் எடுக்கலாம்.
இங்கேருந்து ஒரு 10 மீட்டர்ஸ் எடுத்து இந்த இடத்துல ஒரு 10 மீட்டர்ஸ் வரும். இப்படி எடுத்தீங்கன்னா இங்கே ஒரு 10 மீட்டர்ஸ் வரும். இங்கே இடத்துல இங்கே ஒரு 10 மீட்டர்ஸ் வரும். எல்லா டிரெக்ஷன்லையும் உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த 10 மீட்டர்ஸ் எடுக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஒரு டிஸ்பிளேஸ் ஆனது இந்த 10 மீட்டரும் அல்ல, இந்த 10 மீட்டரும் அல்ல, இங்கே 10 மீட்டரும் அல்ல. அவர் டிஸ்பிளேஸ் ஆனது இங்கேருந்து இந்த டிரெக்ஷனில் உள்ள 10 மீட்டர்ஸ். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 10 மீட்டர்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். The person has been displaced for 10 meters ன்னு சொல்லி, ரைட்? அப்போ 10 மீட்டர்ஸுக்கு அவர் டிஸ்பிளேஸ் ஆகினாருங்கிற ஒரு சிம்பிள் அந்த மேக்னிடியூட், ரைட்? If you say only the magnitude, you can't determine where the person has been displaced. எங்கள சைடால் அவர் போயிருக்கிறாருங்கிறது எங்களுக்கு வழங்காது. அவர் எந்த சைட்லையும் டிஸ்பிளேஸ் ஆகிக்கலாம் 10 மீட்டர்ஸ். அப்போ நாங்கள் டிரெக்ஷனோட சொன்னார். எந்த டிரெக்ஷன்? இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு ஆங்கிள் ஒன்று சொல்லி, ஒரு டீட்டான்ற ஒரு ஆங்கிள் ஒன்று சொல்லி, இந்த ஈஸ்டில் இருந்து, இதான் ஈஸ்ட் டிரெக்ஷன் தானே இது, இந்த ஈஸ்ட்டுங்கிற டிரெக்ஷனில் இருந்து நாங்கள் என்ன எடுக்க போகிறோம், ஒரு டீட்டாங்கிற ஆங்கிள் டுவர்ட்ஸ் த நார்த். ஃப்ரம் த ஈஸ்ட், ரைட், டீட்டா ஆங்கிள் டுவர்ட்ஸ் த நார்த், he has been displaced for 10 meters ன்னு சொன்னார். அக்யூரேட்டாக சரியாக இந்த பிக்கு தான் அவர் வந்தாருங்கிறத, டிஸ்பிளேஸ் ஆகினாருங்கிறது எங்களுக்கு சொல்லலாம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் சம்பந்தமாக பேச போகல இன்னொரு விஷயம் உங்களுக்கு வழங்கியிருக்கணும் பிள்ளைகள். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் only depend on the magnitude, right? Displacement cannot be explained completely by expressing only the magnitude, right? At the same time you have to mention what is the direction that have been selected. எந்த டிரெக்ஷன் இவர் செலக்ட் பண்ணி டிஸ்பிளேஸ் ஆகியிருக்கிறார் என்கிறதையும் நாங்கள் என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணணும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி இட்ஸ் டிபெண்ட் ஆன் 2 things, right? It requires 2 things. One is the magnitude, at the same time the second is the direction. அப்போ மேக்னிடியூடும் சொல்லணும், டிரெக்ஷனும் சொல்லணும். இது ரெண்டுமே சொல்லக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குமாக அந்த that type of physical quantity is known as vector quantity. Then the distance is a type of scalar quantity, displacement is a type of vector quantity. அப்போ இந்த displacement and distance எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு தெரியும். இப்போ விஷயத்துக்கு வாங்க போகுது. We are learning not about the motion like this, right? We are not talking about the curved motion. We are now talking about the straight line motion. Now think, A is the place, here the B place, right? We are going to move in the straight line. In a straight line. Now what about the distance and the displacement? Now we can say distance. What is the distance mean? What is the definition of distance? The definition of distance is the total length of the journey. Total length of the journey. What is the total length of the journey? This is the total length of the journey. What is the displacement then? The displacement is the shortest distance between the initial and the final point, right? The shortest distance between the initial and the final point. That also the same length, right? Both the distance and the displacement are becoming equal when you consider the motion in the straight line. Keep this in your mind. இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். Distance become equal to displacement. Right? இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஒன்று வருது. ரைட், இப்போ நாங்கள் வெலோசிட்டிக்கு போவோம். ரைட், இது நான் வெலோசிட்டி, டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாத்தையும் ஒரு டயக்ராமில் உங்களுக்கு வழங்குற மாதிரி அதுக்குரிய விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ நான் கொஞ்சம் செப்பரேட்டாக இந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டு போய்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வழங்கப்பட்டு நான் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் what is velocity. Now the velocity, we are going to compare the displacement with the time, right? How far the person has been gone, right? இவ்வளவு தூரம் போயிருக்கிறார் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். அந்த எவ்வளவு தூரம் போனார் என்கிற அந்த டேட்டா இருக்குது தானே பிள்ளை, the distance and the displacement, தூரம், இடப்பெயர்ச்சி, இந்த ரெண்டையும் நாங்கள் வச்சுக்கொண்டு எங்களுக்கு வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் த மோஷனை சொல்லல. சரி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ரேபிட் இருக்குது, ஒரு முயல் இருக்குதுன்னு வைங்க. அந்த ரேபிட் வந்து இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 20 மீட்டர்ஸ் போகுது, சரிதானே? அதே நேரம் நீங்கள் ரபிட்டும் ஆமையும் தானே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கதை, சரிதானே? ஒரு ஒரு ஆமை இருக்குது, அந்த ஆமையும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஆமையும் முயலும் ரெண்டும் சேர்ந்து போகுது 10 மீட்டர்ஸ். இவரும் அந்த 10 மீட்டர்ஸுக்கு போய் சேர்றாரு, இவரும் அந்த 10 மீட்டர்ஸுக்கு போய் சேர்றாரு. ஆனால் ஃபஸ்ட்டுக்கு ரபிட் போய் சேரும், அதுக்கு பிறகு ஆமை போய் சேரும், சரிதானே? இப்போ ரெண்டு பேருடைய டிஸ்டன்ஸ் என்ன அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட், ரெண்டு பேருமே போன ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுக்கொள்ளுங்களேன். டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டு சொன்னால் நாங்கள் சொல்ல போகிறோம் என்ன, 10 மீட்டர்ஸ்ன்னு சொல்ல போகிறோம்.
இப்போ இந்த 10 meters தான் ரெண்டு பேர். முயல் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிட்டு 10 meters, ஆமை எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிட்டு 10 meters. சரிதானே? இந்த 10 metersங்கிற டேட்டா வச்சுக்கொண்டு அது எப்படி டிஸ்பிளேஸ் ஆகிட்டுன்னு சொல்லலுமோ, the quality of the motion எங்களுக்கு சொல்லலுமோ, முயல் எப்படி வந்துச்சு, ஸ்பீடாக வந்துச்சா, ஸ்மாலாக இந்த என்னது இந்த ஸ்லோவாக வந்துச்சா, எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லலாது. சரிதானே? ஆமை எப்படி வந்துச்சு, குயிக்காக வந்துச்சா, இந்த குயிக் இல்லாமல் வந்துச்சா, மெதுவாக வந்துச்சா, எதை பற்றியும் பேசுகிறாரு. அந்த 10 meterங்கிற டேட்டாவை மட்டும் வச்சு நம்ம இந்த குயிக்கை பற்றியோ அல்லது ஸ்பீடாக வந்துச்சுங்கிறத பற்றியோ நாங்கள் பேசுகிறதாக இருந்தாலும் எங்களுக்கு என்ன தேவை? சாதாரணமாக என்ன தேவைப்படும்னு சொல்லுங்க, டைம் தேவைப்படும். யார் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தார்? முயல் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துச்சு, ஆமை லேட்டாகி தான் வந்துச்சு. அதை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம், முயல் ஃபாஸ்ட்டாக வந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த ஃபாஸ்ட்டாக வந்தது, குயிக்காக வந்தது, இதுதான் அந்த குவாலிட்டி ஆஃப் த மோஷனை சொல்ல போகுது. எவ்வளோ குவாலிட்டி அது வேலை செஞ்சிருக்கு. அப்போ இந்த குவாலிட்டி ஆஃப் த மோஷன் என்று சொல்கிறது அதில் டைமிங்கில் டிபெண்ட் ஆகி இருக்குது. எவ்வளவு நேரத்தில் அது வந்து சேர்ந்துச்சுங்கிறதுல டிபெண்ட் ஆகி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் ரேஸ் விட்றாங்கன்னு வைங்களேன், 100 meters ரேஸ். 100 meter ரேஸை ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட்டாக வந்தார் என்று எதை வச்சு சொல்கிறோம்? அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்ததுனால. அப்படின்னா என்ன அர்த்தம்? லெஸ் டைமில் அவர் வந்து சேர்ந்துருக்கிறார். அப்போ அந்த டைமை வச்சுக்கொண்டு நம்ம வந்து அந்த அந்த மோஷன் குவாலிட்டியை சொல்லலாம். வெறுமினே 100 metersங்கிற அந்த டேட்டாவை மட்டும் வச்சுக்கொண்டு 10 பேர் ரேஸ் ஓடுறாங்க, 10 பேருடையும் குவாலிட்டி ஆஃப் த மோஷன் எங்களுக்கு சொல்லலை. 10 பேருமே 100 meters போயிருப்பாங்க. இவர் போனது ஃபர்ஸ்ட் வந்தவர் போனது 100 தான், லாஸ்ட் வந்தவர் போனது 100 தான். சரிதானே? அப்போ 100 தான் போயிருக்கிறாங்க. எல்லாருக்கும் மெடல் கொடுப்போம்னு நாங்கள் கொடுக்கறது இல்லை. குவாலிட்டி ஆஃப் த மோஷனை வச்சு கொடுப்போம். அந்த குவாலிட்டி ஆஃப் த மோஷன் இஸ் த கம்பேரிசன் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் த டைம். அப்போ அந்த குவாலிட்டி எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தான் வெலோசிட்டி அண்ட் ஸ்பீட். எவ்வளவு குவாலிட்டியாக அவர் மூவ் ஆகியிருக்கிறாரு. அந்த வெலோசிட்டியை நாங்கள் ஃபைன் பண்ணுற நேரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓவர் டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை அந்த டைமால் டிவைட் பண்ணி நாங்கள் மெஷர் பண்ணுவோம். அதே நேரம் ஸ்பீடை மெஷர் பண்ணுற நேரத்தில் டிஸ்டன்ஸ் ஓவர் டைம் வந்து மெஷர் பண்ணுவோம். ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க பிள்ளைகள், இந்த லீனியர் மோஷனில் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறதுனால, டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவல்ன்றதுனால சாதாரணமாக வெலோசிட்டி ஸ்பீடுங்கிற அந்த ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸும் கட்டாயம் வந்து ஒரு ஈக்குவல் வேல்யூவோட தான் எங்களுக்கு இந்த சிலபஸில், உங்களோட சிலபஸில் அப்படியே வந்து கொண்டு இருக்க போகுது. மற்ற A level அட்வான்ஸ் லெவல் நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்க போனீங்கன்னு சொன்னால் அதில் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் O levelல ஃபிசிக்ஸ் படிக்கிற நேரம் இந்த ஸ்பீடும் வெலோசிட்டியும் ஒரே மாதிரி தான் நமக்கு வந்து கொண்டு இருக்கு. இன்னொரு விஷயத்தை வழங்கிக்கொள்ளும் பிள்ளைகள், நாங்கள் இந்த வெக்டர் ஸ்கேலர்னு சொல்லி 2 குவான்டிட்டிஸ் படித்தோம். இப்போ வெலோசிட்டி ஸ்பீட், ரைட்? வெலோசிட்டி என்ன குவான்டிட்டி? வெக்டரா ஸ்கேலரா? எண்ணிக்கணியமா காவிக்கணியமா? தமிழ் பிள்ளைகளுக்காக சொல்லுவோம். சரி, ஸ்பீட் வந்து எண்ணிக்கணியமா காவிக்கணியம், வெக்டரா ஸ்கேலரா? பொதுவாக வெலோசிட்டி என்று சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அதனால வெலோசிட்டியை பற்றி பேச போகல, கட்டாயம் டிரெக்ஷனை பற்றி பேசுவோம். ஸ்பீடுன்னு சொல்றது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. ஸ்பீடை பற்றி பேச போகலாம், டிரெக்ஷனை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டிரெக்ஷனில் இவ்வளோ ஸ்பீடுன்னு சொல்ல தேவையில்லை. ஆனால் வெலோசிட்டி சொல்லும்போது கட்டாயம் இந்த டிரெக்ஷனில் இவ்வளோ வெலோசிட்டியோடு இவர் போனார் என்று சொல்லி கட்டாயம் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். சரிதானே? இது ரெண்டும் இப்படி இருக்க. அடுத்தது அவரேஜ் ஸ்பீட். அவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்கிறது சாதாரணமாக நாங்கள் ஒரு மோஷனில் போகிற நேரத்தில், ஒரு இதில் போகிற நேரத்தில், ஒரு வெஹிக்கிளில் போகிற நேரத்துலையோ எங்கேயாவது நாங்கள் ஒரு பயணம் போகிற நேரத்தில் இந்த இப்போ நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னு சொன்னால் இப்படி சொல்லுவோமே. இப்போ நான் உங்களோட பேசிட்டு திஹாரியில் இருக்கு. இந்த திஹாரியில் இருந்து கேண்டிக்கு ஒரு 80 kilometers இருக்குதுன்னு வேணும். ஒருத்தர் இந்த கேண்டிக்கு 2 hours இந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுறார். 80 kilometers 2 hours இந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுறார். இந்த 2 hours இந்த ஜேர்னியை இவர் கம்ப்ளீட் பண்ணினாருன்னு சொன்னால் சாதாரணமாக நாங்கள் இவர் போய் சேர்ந்ததுக்கு பிறகு இவர் வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஒரு ஹவரில் வந்தாருன்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 40 kilometers வந்திருப்பார். 40 kilometers per hour வந்திருப்பார். சரி, அப்போ இவர் வந்து சாதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் 40 kilometers per hour இவர் இங்கேருந்து கேண்டிக்கு போயிருக்கிறாரு. ஆனால் உண்மையாகவே 40 kilometers per hour போயலாது. 40 kilometers per hour வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி 40 kilometers per hour நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம்னா சிக்னலில் நிப்பாட்டே இல்லை, யாராவது க்ராஸ் பண்ணி நாங்கள்டா அங்கே நிப்பாட்டே இல்லாது. சரிதானே? ஒரு பெரிய ஒரு கேர்வ் வந்துச்சுன்னா அந்த கேர்வில் நிப்பாட்டே இல்லாது, ஒன்றுலேயுமே நிப்பாட்டே இல்லாமல் போகும். சரி, அந்த 40 நாங்கள் போகிறதே இல்லை, அப்படி சாதாரணமாக நாங்கள் போகிறதே இல்லை. சரி, இந்த 80 kilometers 2 hours போனவர் கூட 40 kilometers per hourங்கிற அதே ஸ்பீடில் போகல. இப்போ இந்த ஒரு வாகனமே ரோட்டில் இல்லைன்னு சொன்னால் 100 ஆயிருக்கு. சரி, 120 போயிருப்பேன். சரி, வாகனங்கள் நிறைய இருக்குதாக இருந்தால், டிராஃபிக்காக இருந்தால் மெதுவாக போயிருப்பார். எல்லாரையும் கடந்து ஒன்று மேலாட போக இயலாது. சரிதானே? அதனால் 40 kilometers per hour சொல்லி படத்தில் நாங்கள் வேலையை கொண்டு எடுக்கிறோம். எதை வச்சு? அவரோட டோட்டல் டேட்டாவை வச்சு. அப்படி நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த வெலோசிட்டி இட்ஸ் நாட் த ஆக்சுவல் வெலோசிட்டி, தட் இஸ் அவரேஜ் வெலோசிட்டி.
அவரேஜாக 1 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர்ஸ் போய்க்கிறார் 1 ஹவருக்கு. அந்த அவரேஜ் ஸ்பீடை தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த அவரேஜ் ஸ்பீடை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஈக்குவேஷன் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் டேக். எவ்வளவு டோட்டல் டிஸ்டன்ஸோ அதோட டைம் எவ்வளவு டோட்டலாக போய்க்கு அதை சும்மா டிவைட் பண்ணி போட்டு ஜஸ்ட் வி ஆர் கிவிங் அன் ஆன்சர், கிவிங் அ வேல்யூ. இதுதான் அவரேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லி இந்த அவரேஜ் வேல்யூவில் போனாருன்னு நாங்கள் சொல்லுவோம். சரிதானே இவ்வளோ? அப்போ இதுதான் வந்து உங்களோட ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இன்னொரு முக்கியமான ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது. அதை சொல்கிறதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் ஒன்று காட்டுறேன். அந்த டயக்ராமில் இருந்து இந்த வினையை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.